வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து நம்ம முக்கியமானது. ஃபுல்லா வந்து கேளுங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 6, 7 வருஷமா தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து இந்த பதிவு அப்படின்றது. அதாவது எம்பிஏ, எம்சிஏவுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, காலேஜ் வந்து நம்ம எந்த ஜோன்ல இருந்தாலும் ஓகேவா? ஆனா சில பேர் வந்து கோயம்புத்தூர் தான் வேணும். சில பேர் சென்னை அல்லது திருநெல்வேலி, மதுரையோ அல்லது வந்து எந்த ஜோன் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல் பண்ணீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு சூஸ் பண்ணிட்டு வந்து மாத்துறது அப்படின்றது வாய்ப்புகள் இல்லாதது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது நம்ம எந்த ஜோன் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து குடுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? ஏன்னா இப்ப கவர்ன்மென்ட் காலேஜ் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் எய்டட் காலேஜ் அப்டின்னா லோ ஃபீஸா இருக்கும். இதே எதுவும் பிரைவேட் டாப் காலேஜஸ் எல்லாம் வந்து ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஃபீஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பே பண்ண முடியும் அப்டின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் அப்படின்றது. 3வது அப்படின்றது நம்மளோட ரேங்க் என்ன? நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இந்த ரேங்க்குக்கு வந்து நம்ம எந்த காலேஜ் எல்லாம் வந்து எடுக்கலாம் அப்டின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்ஜியோ அல்லது வந்து எஸ்எஸ்என்னோ, டிஎஸ்எம்மோ, குமரகுருவோ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில காலேஜஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல வந்து இருக்கும். ஸோ அது இல்லாம வந்து நம்மளோட ரேங்க்குக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து என்ன ஏது அப்படின்றத வந்து நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலேஜ் லிஸ்ட் நம்ம சரி ரைட் நீங்க இது எல்லாமே சொல்றீங்க. எப்படி வந்து காலேஜ் என்னென்ன காலேஜ் வந்து அவைலபிள் இருக்குன்றத நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு எந்த கைடன்ஸுமே இல்ல எந்த ஐடியாவுமே இல்ல அப்படின்னா என்னன்னா, நீங்க அழகா வந்து இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெப்சைட்லயே எல்லாமே குடுத்துருக்காங்க. போயிட்டு கிளிக் ஹியர் குடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கான இந்த ஓப்பன் ஆயிரும். அதாவது நம்ம கவுன்சிலிங்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல கட் ஆஃப் லிங்க் இருக்கு இல்லைங்களா? இதுல லாஸ்ட் இயர் அதாவது 2024 ரேங்க் எடுத்து எம்பிஏவா இருந்தாலும் சரி, எம்சிஏவா இருந்தாலும் சரி. நான் இப்ப என்னன்னா எம்பிஏ எடுத்துக்கிறேன். இப்போ எம்பிஏ எடுத்தேன். ஸோ இது வந்து வேக்கன்சி வந்து லாஸ்ட் இயர் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நமக்கு வந்து இதுல இருந்து பார்த்துக்கலாம். அதாவது என்ன ரேங்க்குக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த லிஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் வேக்கன்சி லிஸ்ட் எந்தெந்த காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த காலேஜ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் இல்லைன்னா அடுத்த காலேஜ் எது சூஸ் பண்றது அப்படின்னு. இந்த 2 பிடிஎஃப் அப்படின்றதையுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணு வந்து வேகன்சி லிஸ்ட்ங்கிற அந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இன்னும் டெப்த்தா போகணும்னா, இன்னும் அடுத்த இன்னும் 2 வருஷம் 2023, 22 கட் ஆஃபையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் மைன்யூட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதிலிருந்து என்னன்னா, நம்ம இதில எடுத்துட்டோம் இல்லைங்களா? இந்த இயர்க்கான வேகன்சி வந்து போட்டுட்டாங்க. ஓப்பன் எம்பிஏ சீட் மேட்ரிக்ஸ் தான் போட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இது பார்த்துட்டோம். இப்ப இந்த லாஸ்ட் இயர் ப்ரொவிஷனல் அலாட்மென்ட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுவும் எடுத்து வச்சுட்டோம். இப்ப இந்த 2லயும் வந்து இப்ப என்னோட ரேங்க் வந்து 1000வது ரேங்க் அப்படின்னு நான் வந்து பிசி கேட்டகரியில வர்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இதுல வந்து என்னன்னா கம்யூனிட்டி ரேங்க் தேடக்கூடாது. ஜெனரல் ரேங்க் 1000வது ரேங்க் அப்படின்றது எனக்கு லாஸ்ட் இயர் வந்து 1000வது ரேங்க் அப்படின்றது எதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இங்க டிடி கோவர்த்தனதாஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ரேங்க் அப்படின்றது 1270க்கு கிடைச்சது. ஸோ அப்போ வந்து என் ரேங்க் வந்து 1000 தான். ஸோ கண்டிப்பா டிடி கோவர்த்தனதாஸ நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா வைக்கலாம். இது ஒண்ணு. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யுனிவர்சிட்டி சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி வைக்க முடியுமா அப்படின்னா, ஏன்னா 93வது ரேங்க் தான் கிடைச்சிருக்கு. ஆனா என்னோட ரேங்க் அப்படின்றது 1000வது ரேங்க். ஸோ யுனிவர்சிட்டி ஆஃப் சென்னை சிஇஜி கேம்பஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சாய்ஸ் லிஸ்ட்ல நம்ம அத ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ அண்ணா யுனிவர்சிட்டியோ அல்லது பிஎஸ்ஜியோ இதெல்லாம் வச்சுக்கலாம். பட் கிடைக்கக்கூடியது அப்படின்றது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிதான் பார்க்கணும். அதாவது பிசி கேட்டகரியில 1000க்கு லாஸ்ட் இயர் கிடைச்சதுன்னா, டிடி கோவர்த்தனாஸ் 1270க்கே கிடைச்சிருக்கும்போது 1000 ரேங்க் அப்படின்றது என்னோடது அப்படின்னா, கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து டிஆர்டி வந்து 3800 கிடைச்சிருக்கு. பிஷப் கூப்பர் வந்து 4000 இதெல்லாம் டிஃபால்ட்டாவே கிடைக்கும். நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் கிட்ட பக்கத்துல இருக்கிறது. இப்ப என்னோட ரேங்க் நியர்பை எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அடுத்தது அப்படியே கீழ வந்துட்டே இருங்க. என்னோட ரேங்க் நான் சொன்ன மாரி 1000 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப இது எல்லாமே 2000, 4000, 6000 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் எல்லாமே வந்து என்னோட ரேங்க் கிடைக்கும். அதாவது இத என்னோட ரேங்க விட அதிகமான ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னாவே டிஃபால்ட்டா இது எல்லாமே வந்து எனக்கு கிடைக்குங்கிறத நம்ம இதுலருந்து இதே இது யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா கிடைக்காது. ஏன்னா 366வது ரேங்க் கிட்ட கிடைச்சது. ஸோ யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஈஸ்வரி காலேஜ் நான் ட்ரை பண்ணலாமான்னா கிடைக்கும். ஏன்னா 1700 ரேங்க் கிடைச்சிருக்கு. என்னோட ரேங்க் நான் சொன்ன மாரி 1000ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஈஸ்வரி நான் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணலாம். அடுத்ததா எஸ்எஸ்என் ட்ரை பண்ணலாமான்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா 376வது ரேங்க் கிட்ட கிடைச்சிருக்கு.
அப்படியே கீழ வந்து அப்படின்னா அதிகமான டஃப் சிஐடி பார்த்தீங்கன்னா 863 கிடைச்சிருக்கு. ஸோ மியர்லி வந்து என்னோட 1000 அப்படின்றது ஓரளவுக்கு வாய்ப்பு கம்மி வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயர விட இந்த இயர் ஒரு 10% எம்பிஏக்கான காம்படிஷன் குறையும்னு சொல்லிக்கிறேன். அதனால சிஐடி வந்து நான் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்ப்பான லிஸ்ட்ல வந்து அதையும் வைக்கலாம். அடுத்து குமரகுரு கிடைக்குமானா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா 671 கிடைச்சிருக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா அதே இது பாருங்க அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 987க்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட ரேங்க் நான் 1000ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இத வந்து கிடைக்கக்கூடிய லிஸ்ட்ல வைக்கலாம். ஸோ இப்படி நம்ம கிடைக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு, அது லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் இதுல இப்ப கிருஷ்ணாவா, ஈஸ்வரியா அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஐடியா, இதுல நம்மளோட பிரியாரிட்டி என்ன? இந்த காலேஜ்லலாம் என்ன ஃபீஸ் வருது? இந்த ஃபீஸ் நமக்கு வந்து அக்செப்டபிளா இருக்குமா? அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் லிஸ்ட் சரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ்டேக் வராது. நாளைக்கு கிடைச்சாலும் வந்து உங்களுக்கு அது சங்கடம் இருக்காது. ஏன்னா என்னன்னா, நெறைய பேர் வந்து ஒரு 2, 3 காலேஜ் நல்ல காலேஜ் போட்டுருவாங்க. அடுத்தடுத்த காலேஜஸ் வந்து ஏதோ ஒரு காலேஜ்ன்னு போட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா, அடுத்து ஏதாவது வேற காலேஜ் கிடைக்கும்போது வந்து உங்களுக்கு சிரமமா போயிரும். அதனால 20 காலேஜ் வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் போடுறீங்க அல்லது 50 காலேஜ் எவ்வளவு வேணாலும் போடலாம். ஏன்னா இதுல லிமிட் கிடையாது. எத்தன காலேஜ் லிஸ்ட் போட்டாலும் வந்து அந்த பிரியாரிட்டி அப்படின்றது வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்ன மாரி, அங்க ஜோன் என்ன ஜோன்ல நீங்க எடுக்குறீங்க அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கணும். அதே மாரி ஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரேங்க்குக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது. இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எம்பிஏ. எம்சிஏக்கு அந்த பிரச்சனை இல்ல. எம்பிஏக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைசேஷன். ஒரு சில யூனிக்கான ஸ்பெஷலைசேஷன் வந்து ஒரு சில காலேஜ்ல தான் இருக்கும். இப்ப ஜெனரல் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா, அது கிருஷ்ணால மட்டும் தான் வந்து இருக்கும். அதே சமயம் வந்து அக்ரி பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா குமரகுருல வச்சிருப்பாங்க, சங்கரால வச்சிருப்பாங்க. இன்னும் சில காலேஜ்ல இருக்கும். எனக்கு அது தெரியல. ஸோ நான் தெரிஞ்ச 2 காலேஜ் மட்டும் சொல்றேன். அதே மாரி வந்து லாஜிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில காலேஜ்ல வச்சிருப்பாங்க. அதாவது ஆர்விஎஸ்ல இருக்கும், ஹாப்பி வேலில இருக்கும், ஜான்சன்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான சில காலேஜஸ் இருக்கும். அதே மாரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சங்கரா காலேஜ்ல மட்டும் தான் நம்ம நான்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு ஸோ சங்கரா காலேஜ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்கும். இப்ப பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா, மோஸ்ட்லி இப்ப பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லா காலேஜ்லயுமே வந்துருச்சு. பட் ஒரு சில காலேஜ்ல அது வந்து நம்ம நல்லா இருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இதே மாரி தான் நான் சொல்றது எம்சிஏக்கும். ஸோ வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பார்க்கணும். லொகேஷனு, ஜோனு இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எது அப்படின்றத பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இதுல உங்களுக்கு எனக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. நீங்களே வந்து கைட் பண்ண முடியுமா அப்படின்னா, என்னோட நம்பரான 6374749314 வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது வந்து கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் மட்டும் வந்து பண்ணிறாதீங்க. எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் சாய்ஸ் ஆர்டர் அப்படின்றத நான் மோர் ஆர் லெஸ் வந்து நான் கரெக்ட்டா ரெடி பண்ணி தரேன். அதாவது என்னோட நாலேட்ஜ் உட்பட்டது. சரி தப்புன்றதுக்கு நான் போகல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, எனக்கு தெரிஞ்சத வச்சு ஒரு நல்ல காலேஜஸா உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி தரேன். ஏன்னா, இப்ப நம்ம டாப் காலேஜ் இப்ப கோயம்புத்தூர் அப்டின்னா பிஎஸ்ஜி, குமரகுரு, கிருஷ்ணா, சிஐடி எல்லாமே எல்லாத்துக்கும். அடுத்தடுத்த காலேஜஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எம்சிஏக்கு என்ன சொல்றது அப்டின்னா, பொள்ளாச்சி மகாலிங்கம் அப்டின்றது நெறைய பேத்துக்கு ஞாபகம் வராது. அதே மாரி கேஜிஎஸ்எல் அப்டின்றது வந்து ஞாபகம் வராது. அதே மாரி எம்பிஏன்னு எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஹாப்பி வேலி பி ஸ்கூலோ, ஜான்சன் பி ஸ்கூலோ வந்து யாருக்கும் ஞாபகம் வராது. ஏன்னா அதெல்லாம் பி ஸ்கூல். பட் பக்காவான பி ஸ்கூல். நல்ல பி ஸ்கூல். அட்டானமஸ் காலேஜ். ஒர்த்தா இருக்கக்கூடியது. பட் அது நெறைய பேத்துக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நான் சாய்ஸ்ல வைக்கும்போது அதெல்லாம் வைப்பேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, லோ ஃபீஸ்ல வேணும் அப்டின்னீங்கன்னா, சங்கரா காலேஜோ அல்லது வந்து கதிர் காலேஜோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வித்யாவோ, ஆர்விஎஸோ மாதிரி சின்ன சின்ன காலேஜஸ் வந்து இருக்கும். லிமிட்டட் ஃபீஸ்ல இருக்கும். ஸோ அது நெறைய பேத்துக்கு தெரியாது. அத நம்ம வந்து அதே மாரி ப்ராப்பரான பி ஸ்கூல்ஸ் ஆவரேஜ் ஃபீஸ்ல இருக்கக்கூடிய சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் குமரகுரு குரூப்ல இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில இருக்கிற காலேஜ், எஸ்டிசி பொள்ளாச்சி அதுல பார்த்தீங்கன்னா, எம்சிஏ ஃபீஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். பட் அதுவும் நல்ல அட்டானமஸ் காலேஜ். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஹால்மார்க் பிசினஸ் ஸ்கூல். திருச்சியில செயின்ட் ஜோசப்க்கு அப்புறம் ஹால்மார்க் அப்படின்றது வந்து நம்ம நல்ல காலேஜா இருக்கும். சேலம் எடுத்துட்டீங்கன்னா, சோனா காலேஜ். அதே மாரி வந்து விருதுநகர்ல இருக்கக்கூடிய மெஃப்கோ, சிவகாசி மெஃப்கோ இதெல்லாமே வந்து நல்ல காலேஜ். நெறைய பேர் இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து விட்டுர்றீங்க. பட் அத நாம தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறதுனால, இது எல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்றதுல கொஞ்சம் ப்ராப்பரா வந்து பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ வச்சு நம்ம டிரான்ஸ்பரண்டா கரெக்ட்டா வந்து பண்ணி குடுக்குறோம். ஸோ நம்புறவங்க, உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து